السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதம் முடிவடைவதற்குள் இந்த திக்ரை குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு திக்ர். இதன் சிறப்பையும் இந்த திக்ரின் பலனையும் அறிந்தவர்கள் இதனை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரினுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான திக்ர் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இன்னும் கூறினார்கள், யார் காலையில் 100 தடவை அதே போன்று மாலையில் 100 தடவை இந்த திக்ரை ஓதுகிறாரோ அவர் கடல் நுரையளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் எந்த அளவு பாவம் செய்திருந்தாலும் இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ர், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு திக்ர். இதனை நாம் ஓதுவோம், நம்பிக்கையோடு யகீனோடு ஓதுவோம். என்ன திக்ர் என்றால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று வரக்கூடிய இந்த திக்ர். அதிகமாக இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இந்த முஹர்ரம் மாதம் முழுவதும் நாம் இதனை ஓதுவோம். இன்னும் 6-7 நாட்கள் எஞ்சி இருக்கின்றது. அந்த நாட்களில் அதிகமாக இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். மிகச்சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று வரக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான திக்ராக இந்த திக்ர் இருக்கின்றது.